மக்களே வணக்கம். இந்த வாரம் நம்ம பல்லவர் சந்தைக்கு போனோம். அங்கே என்னென்ன வாங்கினோம், என்னென்ன பார்த்தோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மன்னிக்கணும், கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததால் வீடியோவை கரெக்டான டைமில் போட முடியல. ஏதோ என்னோட முடிஞ்சதை போட்டிருக்கேன். பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. இந்த வாட்டி காலையிலே போயிட்டாங்க, அதனால் கூட்டம் சுத்தமாக இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் காலையில் போகிறது. பாருங்கள், கீரைலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கருவாடு, அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ண முடியுது. அப்புறம் இங்கே ஒரு பிடி சார்லாம் வச்சுருப்பார் இல்லையா, அந்த மிஷின் இருந்தது, ஒர்க் ஆகலை. இந்த பட்டன்ஸும் கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அதனால் இதை நம்ம வச்சாச்சு. அடுத்து இந்த ட்ரைபாடு கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது, தூக்கிறதுக்கு வெயிட் இல்லாமல் இருந்தது, அதனால் இதையும் வச்சிட்டேன். அங்கே இருக்க கொஞ்சம் பொருள்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி பார்த்தேன். பழைய வாட்ச்சு, இங்கே பாருங்கள், இந்த ரேடியோ நிறைய அங்கே கிடக்குது பாருங்கள். இது எல்லாமே அங்கே தான், அந்த ஒரே ஷாப்பில் தான் இருந்தது. அந்த ஐபாட்லாம் அங்கே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஏலியன் பொம்மை மாதிரி இருந்ததுங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருந்தது. ஆனால் நல்லா வெயிட்டாக இருந்தது. அதில் ஒரு டாய் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுது. பாருங்கள், புல்லட்டோட சைலன்சர்னு நினைக்கிறேன், செம வெயிட்டாக இருந்ததுங்க. இது மட்டும் இருந்தது. அப்புறம் கட்டிங் மிஷினு, அந்த ஃப்ரிட்ஜு, இந்த சிடி பிளேயரு, சிடி நிறையா இருந்தது இந்த வாட்டியும். செம்ம சிடிஸு. அப்புறம் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள், நிறைய இருந்தது. ஆனால் வாங்கலை நான். சால்ட்ரிங் மிஷினு இங்கே பாருங்களேன், இந்த வீடியோக்கான ரேடியோ தாங்க. இது நான் வாங்கிட்டேன், இதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள், இது எப்படி இருந்ததுன்னு. அடுத்து இந்த சிஆர்டி டிவிஸு, அதிலே ரேட்லாம் போட்டிருக்கு பாருங்கள். இந்த தமிழ்நாடு டிவி 800 போட்டிருந்தது இந்த டிவிலாம். ஸோ அடுத்து இந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த காற்றடிக்கிற மிஷின் மாதிரி இருந்தது, சிலிண்ட்ரு. ஒரு சில பேர் மோட்ரு கேட்டிருந்தீங்க, இந்த மோட்ரு கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மோட்ரு கூட அங்கே இருந்தது, ஆனால் ஒரு பேரம் பேசிட்டு இருந்தார். அடுத்து ஒரு பென்கியூ ப்ரொஜெக்டர், இது கூட கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது. அப்புறம் நிறைய ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாருங்க பாருங்கள், எவ்வளோ ப்ரொஜெக்டர் இருக்குது பாருங்கள். மிக்சி, ரேடியோ, அதில் ஏதோ ஒரு பொம்மை ஒன்று கிடந்தது. இந்த ப்ரொஜெக்டர்லாம் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது, ஓகேவா தான். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த விஆர் சாம்சங்குங்க. இது அந்த அண்ணன் 300 ரூபா தாங்க சொன்னார். நான் வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து எவ்வளோன்னு பார்த்தா 27,000 ரூபா போட்டிருக்குங்க இது. சரி, ஓகே, நமக்கு லக்கு இல்லை அப்படின்னு வந்தாச்சு. அடுத்து இந்த சிஆர்டி டிவி பாருங்கள், பழைய காலத்து டிவி அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்தது. இந்த டிவியும் நம்ம பாய் தான், முடிச்சூர் பாய் வச்சுருந்தார். அப்புறம் மேலே ஒரு மதர் போர்டு ஒன்று கிடந்தது. அப்புறம் விசிஆர், விசிடி பிளேயரு நிறைய அடுக்கி வச்சுருந்தார். அப்புறம் இங்கே நம்ம பக்கத்தில் வெங்கடேஷ் கடையில் இந்த ட்ரெட்மில் இருந்ததுங்க, பெரிய ட்ரெட்மில்லு, நல்லா பெருசாக இருந்தது. தலைவர் பார்த்திங்களா, இன்னும் இங்கே இருக்கார். மம்மி பொம்மை போன வாரத்துலேருந்து இங்கே தான் இருக்கார். புதுசாக ஒரு இறக்குமதி, இவர் யார் புதுசான்னு தெரில, இவரும் இருந்தார். அவர் கடையிலே, தம்பி கடையிலே ஒரு பழைய டைப்ரைட்டர் இருந்ததுங்க. டைப்ரைட்டர்னால் இது வேறு மாதிரியான மாடல், இதுவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த ஸ்பீக்கர் ஃபோனு, இது ஒரு 1000 சொன்னார். இது நமக்கு தேவைப்படாது அப்படின்ட்டு அங்கேயே வச்சிட்டானா. ஃப்ரெஷ் கண்டிஷன், சூப்பராக இருந்தது இந்த ஸ்பீக்கர் ஃபோனு, அதையும் அப்படி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, க்ளோஸ்அப்பில் கட்டுற மாதிரிங்க, நல்லா இருந்ததுங்க. இது அவர்கிட்ட கேட்டேன், 1500 ரூபா சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமாம், 1500 ரூபா சொன்னார். அதையும் வச்சாச்சு. இந்த மாடல் பாருங்கள், மாடலை கவர் பண்ண முடியல. என்ன மாடல்? கேஷியோ. ஆமாம், கேஷியோ. அப்பாடி, இங்கே பாருங்கள், தமிழ் பிரிண்ட்ரு. இந்த வாட்டி எப்படி பார்த்தீங்களா, போன வாரம் விட்டதை இந்த வாட்டி கவர் பண்ண பாருங்கள். தமிழ் டைப்ரைட்டர், அப்புறம் ஒரு இங்கிலீஷ் டைப்ரைட்டர். இது விற்கவே இல்லை போல், அங்கேயே வச்சுருந்தார். ஸோ அதை இந்த வாட்டி எப்படியோ கவர் பண்ணிட்டேன், தமிழையும் இங்கிலீஷையும். தமிழ் அடித்து பார்த்தேங்க, போன வாட்டி சொன்னது கண்டிஷன் நல்லா இல்லைனா, கண்டிஷன் நல்லா தாங்க இருந்தது. மேலே கவர் மட்டும் இல்லை, ஆனால் ஸ்டில் ஒர்க்கிங் நல்லா இருந்தது. இங்கிலீஷும் அப்படி தான், இதுவும் நல்லா தான் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாச்சி கடை. ஸோ அவரு நிறைய, இவர் எங்கே இருந்தால் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வர்றாரு தெரிலங்க. நிறைய ரேடியோ,
அப்புறம் வந்து ஃபேன் ஒன்று வச்சுருந்தார். ஃபேன் ஒரு 2, 3 ஃபேனு. இந்த பாருங்கள் கேமிங் சிடி இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். நமக்கு யூஸ் ஆகலை. அப்புறம் ஒருத்தர் ஃபேன் எடுக்கிறாரு. குட்டி குட்டி ஃபேன் நிறையா வச்சுருந்தாரு. இந்த பெட் டேப் ரெக்கார்டரு, அப்புறம் நிறைய ஸ்பீக்கரு, இந்த நல்லா பெரிய பெரிய ஸ்பீக்கரு. இது பழைய ரேடியோ மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ரேடியோ வச்சுருந்தாப்புல. அது என்னென்னா பேனசோனிக்குன்னு நினைக்கிறேன், இல்லை ஃபிலிப்ஸ் ரேடியோங்க. இதுவும் நல்லா தான் இருந்தது கண்டிஷனு. ஒரு நிறைய இது வந்து பழைய காலத்து ரேடியோ போல். இதை ஒர்க் பண்ணி பார்த்தேன். இது குட்டி ரேடியோ, பாக்கெட் ரேடியோ. அப்புறம் பின்னாடி 2, 3 ரேடியோ வச்சுருந்தார். இது வந்து ஸ்பீக்கரு, குட்டி ஸ்பீக்கரு, இது பெரிய ஸ்பீக்கரு. இது தாங்க ஹைலைட்டு. இது பழைய விண்டேஜ் ரேடியோஸோட பார்ட்ஸுங்க. குப்பை மாதிரி வச்சுருந்தாருங்க. எங்கேயோ அள்ளிட்டு வந்துட்டார் போல் பழைய ரேடியோக்கள்லேருந்து. இதில் ஒரே ஒரு நாபு மட்டும் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்மள்ட்ட ஒரு ரேடியோ இருக்குது, அந்த நாபு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே பழைய ரேடியோவோட, விண்டேஜ் ரேடியோவோட ஸ்பேர் பார்ட்ஸு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இது வந்து மிச்சம் மீது தான் அப்படின்னு சொன்னார். அட பாவிங்களா, நானே 9:30 10 மணிக்கு போனேன். அதுக்கு முன்னாடியே வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க போல். சரி, ஓகே, நமக்கு கிடைச்சது இந்த ஒரே ஒரு விண்டேஜ் நாபு தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு நாபு மட்டும் எடுத்துட்டேன். இதில் பாருங்கள், கண்ட்ரோலெல்லாம் நிறைய கலந்ததுங்க. இது பாருங்கள், இது என்னன்னு தெரில, பாக்கெட்டில் கலந்தது. நான் பிரித்து பார்த்தேன். அடுத்ததாக ஒரு யமஹாவோட மீட்ருங்க. கண்டிஷன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஒரு 150 ரூபா சொன்னார். இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு இங்கே வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், விண்டேஜ் ஃபோனு. இதை நம்ம அள்ளியாச்சு. நான் இதோட தனியாக போடுறேன். அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்பா 3000 ரூபா சொன்னாருங்க. எப்படியோ பேரம் பேசி அதை பண்ணி இதை பண்ணி எப்படியோ நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இந்த ஃபோனை கையில் தூக்கிட்டு வந்தாச்சு. செம வெயிட்டு, கிட்டத்தட்ட 1.25 கிலோ இருந்தது. நல்ல ஒர்க்காக இதுதான். சரி, இது வாங்கிட்டு அப்படி பையில் வச்சுட்டு போயாச்சு. அடுத்து பாருங்கள், பெரிய பெரிய ஸ்பீக்கருங்க. எவ்வளோ பெரிய ஸ்பீக்கரு. அடுத்து இந்த தையல் மிஷினு, இது பழைய மிஷின் நினைக்கிறேன். அப்புறம் பூம் பாக்ஸஸ், நிறைய பூம் பாக்ஸ் இருந்தது. இந்த அடுப்பு, அப்புறம் நிறைய ரேடியோலாம் வச்சுருந்தாருங்க. இந்த வாட்டி ஆஃபீஸ் இருந்ததால் என்னால் ஒன்றா வாங்க முடியல. 2, 3 பொருள் மட்டும்தான் வாங்கினது. பாருங்கள், ஸ்பீக்கர், பெரிய ஸ்பீக்கரு. ஸோ அவரே வந்து நிறைய கீபோர்டு வச்சுருந்தார். லைட்ரு பாருங்கள், கலர் கலராக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த லைட்ரு கலர் கலராக இருந்தது. அப்புறம் இந்த தாமரை மேலே லைட் உடஞ்சிருக்கு. இந்த இதில் தாமரை மேலே லைட் இருக்குது பாருங்கள், அந்த கல் மாதிரி ரெட் கலர். இது கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாப்பி வச்சுருந்தாருங்க. ஃப்ளாப்பி 100 ரூபா சொன்னார் ஒரு பாக்கெட்டு. இது நம்ம தூக்கியாச்சுங்க. குட்டி ஸ்பீக்கர், மானிட்டர் டைப் ஸ்பீக்கர். எனக்கு பார்க்கவே அழகாக இருந்தது. கொஞ்சம் பழசாக தான் இருந்தது, ஆனால் இது அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்கிடுச்சு. அடுத்து பாருங்கள், பெரிய சோனி ஸ்பீக்கரு, அப்புறம் கீபோர்டு. இந்த பாருங்கள், ஒரு ரேடியோ இருக்குது பாருங்களேன். அதில் அந்த நாபு ஒர்க் ஆகலைங்க. அப்பயும் நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். அவர் 700 ரூபா சொன்னார். அவர் எவ்வளோக்கு வாங்கினாருன்னு எனக்கு தெரியல. வாட்டர் கேனு, அப்புறம் அந்த சின்ன கீபோர்டு, இது கொஞ்சம் நல்லா அழகாக இருந்ததுங்க கீபோர்டு. இந்த கர்வ் மானிட்ரு, இதை கவர் பண்ணுறதுக்குள்ளே போதுமான, நேராக கவர் பண்ண முடியல, அதனால தான் சைடாக கவர் பண்ணியிருக்கேன். இதுவும் சூப்பராக இருந்தது. கவர் பண்ணி ஒர்க் ஆச்சான்னு எனக்கு தெரியல, நான் கேட்கவும் இல்லை. இந்த பணம் மிஷினு, தலைவர் ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, சிவாஜி மாதிரியே கத்தி வச்சிங்கன்னு. இவர் தான் பயங்கர போஸு. இவர் நல்லா இருந்தார், இவர் தனியாக நின்றுருந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ, இது உள்ளே ஆல்ட்ரு பண்ணியிருந்தாங்க. இந்த கீபோர்டு கூட அழகாக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் அந்த சுவிட்சஸ்ஸு ட்ரிப் சுவிட்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் தலைவர் தனியாக நிற்கிறார் பாருங்க, யானை. அவர் மேலே யார் மேலே நிற்கிறார் தெரியுமா? ஒரு ஜீப் மேலே நிற்கிறாரு. அது ஒரு பேட்ரி ஜீப் மாதிரி இருந்தது. அதுவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா நிறைய ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. அவரே ஒரு குட்டி மானிட்டர் வச்சுருந்தார். நிறைய டேப்ஸ்லாம் இருந்தது. அவர் ஆள் இல்லை. கேட்டால் அவர் எங்கேயோ வெளியில் போயிட்டார். அது ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்குது பாருங்கள், அவர் வெளில போயிட்டாருன்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு அந்த கடையிலேருந்து நம்ம மூவ் ஆயாச்சு.
இவர் நிறைய கலெக்ஷன். அடுத்து அங்கே வர அங்கேயே ஒரு மோட்டர் பைக் ப்ளூ கலர், இதுவும் பேட்ரி ஆப்ரேட்டட்னு நினைக்கிறேன். அது விலைலாம் கேட்க முடியல. அடுத்ததாக பாருங்கோ, இங்கே பாருங்கோ, செம்ம ரெட்ரோ டைப்பு வினைல் பிளேயர் ப்ளஸ் ஆடியோ ரெக்கார்டரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு வினைல் பிளேயர் டிஸ்க்கு மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டர்னு நினைக்கிறேன். டேப் டைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாப்ஸ் இருந்ததுங்க. நாப்பில் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. உள்ள பெருமாள் படம்லாம் போட்டிருந்தது. ஆனால் எவ்வளோன்னு கேட்டால் அவர் சொன்ன ரேட்டை கேட்டோடனே எனக்கு அப்படியே பக்குன்னு அடிச்சு போச்சு. 7,000 சொன்னாருங்க. ஆனால் இது அந்தளவுக்கு ஒர்த்தானு எனக்கு தெரில. பட் கலெக்ஷனுக்கு வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கலாம். பேரம் பேசி வேணால் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்த்தது இது என்னன்னு தெரிலங்க, ஒரு மாதிரி சிடி பிளேயரா என்ன, எனக்கு யாராவது இருந்தால் தெரிஞ்சால் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், இதுதான் நம்ம ஐட்டம். நம்ம என்றைக்கு தேடி போகிறோமோ அன்றைக்கெலாம் இருக்காது. நம்ம குமிச்சு வச்சுருந்தார். 1 கிலோ 200 ரூபா, 50 பைசா 4 அதுக்கப்புறம் 10 காசுன்னு நினைக்கிறேன். 1 கிலோ 200 ரூபா, அவ்வளோதான். அடுத்த கடையில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நம்ம ஐட்டமாக இருக்குது. சரி, மனசு வரல, அப்படியே விட்டு வந்தாச்சு. அடுத்த கடையில் 2 CPU இருந்தது. அப்புறம் இந்த பஞ்சிங் மிஷின் நினைக்கிறேன். நிறைய இங்கேயும் ப்ராஜெக்டர் நிறையா வச்சுருந்தார். அப்புறம் அடுத்த ரேடியோ ஒன்று இருக்கு பாருங்க. அடுத்த கடையில் போய் பார்த்தா 2 கரலா கட்டை வச்சுருந்தாருங்க. ஒன்று கொஞ்சம் பெருசு, இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. தூக்கி பார்த்தேன், வெயிட்டு அவ்வளோக்கா இல்லை. அதில் ஒரு கேரம் போர்டு அங்கேயே ஒன்று வச்சுருந்தாரு. இது கொஞ்சம் பெருசு, இது அதை விட கொஞ்சம் சின்னது. ரெண்டுமே ஆனால் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இது என்ன வுட்டுன்னா எனக்கு ஐடியா இல்லைங்க. இது விலை நான் கேட்கல, அதனால் அங்கேயே வச்சாச்சு அப்படியே. இவர் கடையில் நிறைய குட்டி குட்டி ஸ்பீக்கர் இருந்துங்க. எவ்வளோ குட்டி குட்டி ஸ்பீக்கர் இருக்குது பாருங்களேன். இந்த வாட்டி கொஞ்சம் டைம் இல்லைங்க, அதனால் எதையுமே ஆராய முடியல, வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியுது. அடுத்து பாருங்களேன், கேமரா சூப்பராக இருந்தது. இது என்ன டைப் கேமரானே தெரில, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அவரே குட்டி குட்டி நிறைய கேமரா வச்சுருந்தார். இந்த வீடியோ ஹேண்டி கேம் பாருங்களேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவர் எவ்வளோ கேட்டேன், ஆமாம் 1600 சொன்னார்னு நினைக்கிறேன். ஹேண்டி கேம் ஜேவிசியோட ஹேண்டி கேம் நல்லா கண்டிஷனாக இருந்தது. உள்ள பேட்ரியோடு இருந்தது. 1600 சொன்னார். அடுத்ததாக எவரெஸ்ட் ஸ்டெபிளைசர் இருந்தது, அதையும் கொஞ்சம் கவர் பண்ண முடியும். அடுத்தது இந்த குட்டி ஐபாடுங்க, இது ஏதோ ஒரு பாகூர் கம்பெனின்னு நினைக்கிறேன், எனக்கு கம்பெனி நேமே தெரில. அடுத்தது பார்த்திங்கன்னா புக்ஸுங்க, ஊருப்பட்ட புக்ஸ் வச்சுருந்தாருங்க. பாருங்க எவ்வளோ புக்ஸு, எல்லாம் சின்ன பசங்க. சிட்னி ஷெல்டனு, அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க புக்கெலாம் நிறையா இருந்தது. இவர்கிட்ட நிறைய குழந்தைங்க புக்கெலாம் இருக்குங்க. யாருக்காக வேணுன்னா நீங்கள் அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம். அடுத்து இது பாருங்கள், இந்த செலோ டேப் ஓட்டுற மிஷின் மாதிரி இருந்தது. இது எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு தெரில, திருப்பி பார்த்தேன். அப்புறம் அவரே உள்ளே நிறையா பாக்ஸ் என்னமோ வச்சுருந்தார். இந்த ஒரு PS3 மறுபடியும் இந்த வாரமும் PS3 ஒரு பாக்ஸில் பஞ்சிங் மிஷின், மறுபடியும் இந்த பஞ்சிங் மிஷின். அப்புறம் ஒரு ரிமோட் இருந்தது. இது என்ன ரிமோட்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லைங்க, அதனால் இதையும் வச்சாச்சு. அப்புறம் லேசர் லைட்டு, இது வந்து இந்த மீட்டிங்கில் யூஸ் பண்ணுறது போல் இதிலே போட்டிருந்தது. மீட்டிங்கில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் குறிக்கிறது, அப்புறம் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கான லேசர் லைட்டு. அப்புறம் இந்த டிவைஸ் இருந்ததுங்க, இது 4G நெட்வொர்க் டிவைஸுன்னு நினைக்கிறேன். லைட் எரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அதில் பேட்ரி இருந்தது. நீங்கள் பாருங்கள் லைட் எரிஞ்சதான்னு பாருங்கள், ரெட் கலரில் லைட் எரிஞ்ச மாதிரி இருந்தது. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. 4G. இங்கே ஒரு போர்ட்டபிள் டைப்ரைட்ரு பாருங்க, கொஞ்சம் கண்டிஷன் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. கலெக்ஷனுக்கு இதை வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கீபோர்டு, 2 கீபோர்டு, பெரிய 3 பர்னர் ஸ்டவ். அப்படித்தான் மக்களை, இந்த வாரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? நன்றி.